ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். பிரம்மரிஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 20 வருஷம் ஆச்சு தியானத்துக்கு வந்து. என்னுடைய கோ சிஸ்டர், என்னுடைய அக்கா பத்மஜா மூலமா தான் நான் இந்த தியானத்துக்கு வந்தேன். அவங்களுக்கும் இந்த நேரத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். தியானத்துக்கு வரும்போது எனக்கு எந்த மோட்டிவேஷனும் கிடையாது. எனக்கு இது வேணும், இல்லை இதுக்காக நான் தியானத்துக்கு வரேன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. என்னமோ பகவத்கீதை படிச்சுட்டு இருந்தேன். அந்த நேரத்துல வந்துட்டு அங்க சொன்ன மாதிரி இந்த இடத்துல நாம கான்சன்ட்ரேஷன் பண்ணா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல சொல்லி இருந்ததால நான் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன் அதை வந்துட்டு. ஆனா எனக்கு வந்துட்டு இந்த இடம் முழுக்க அதிகமான வலி வந்ததால அதுக்கப்புறம் அதை நான் விட்டுட்டேன். மற்றபடி தியானம் அப்படிங்கிறது எனக்கு பெருசா வேற எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு எங்க அக்கா மூலமா இந்த தியானம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா, தியானம் செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நிறைய மாற்றங்களை நான் பார்த்தேன். என்னால ஈஸியா வந்துட்டு எனக்குள்ள நான் போக முடிஞ்சது. தியானத்துக்கு முன்னாடி அருணா அப்படின்னா எப்படின்னா, எங்க அம்மா என்னை எப்படி வளர்த்தாங்களோ அப்படி. என்னன்னா காலையில எழணும், கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைங்க, கணவர் இவங்களுக்காக நாம காலையில இருந்து எல்லா வேலைகளுமே செய்யும். பெண் அப்படின்னா எப்படின்னா எல்லா வேலையும் செய்யணும், திருப்தியா இருக்கணும். அதாவது அததான் உலகமா நினைச்சிட்டு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை எப்படி வளர்த்தாங்களோ அது மாதிரி தான் நான் இருந்தேன் வந்துட்டு. என்னுடைய வேலை, என்னுடைய குடும்பம் அதுதான் இருந்தது எனக்கு வந்துட்டு. ஆனா தியானம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. அந்த இடத்துல நான் என்ன முழுமையா இழந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு எதுவுமே வேலைகள்ல இருக்கும்போது ஜென்ரல் நாலேஜும் போயிடுச்சு. படிச்ச படிப்பும் மறந்து போச்சு எனக்கு வந்துட்டு. எதுக்காக நான் படிச்சேன், என்ன செய்யணும் அப்படிங்கிறது கூட தெரியாது. இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்துட்டேன். ஆனா தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் ஆரம்ப நாட்கள்லயே வந்துட்டு எனக்கு தேர்ட் ஐ விஷன்ஸ் இருந்ததால என்ன எனக்கு தெரியுது, யாருக்கும் தெரியாதது ஏன் எனக்கு தெரியுது, இங்க கலர்ஸ் எப்படி எனக்கு தெரியுது, இங்க மாஸ்டர்ஸ் எப்படி என்கிட்ட பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது. அப்படின்னா நான் வந்துட்டு இங்க ஏதோ தெரிஞ்சுக்கணும், யாருக்கும் தெரியாதது ஏன் எனக்கு மட்டும் தெரியுது அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு ஒண்ணுத்து கூட எனக்கு பதில் கிடையாது வந்துட்டு. ஏன் எனக்கு தெரியுது, எதுக்காக இந்த காட்சிகள் இருக்கு, எப்படி எங்க இருந்து வருது, இது எதுவுமே ஒரு கேள்வி கூட என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கு கூட பதில் சொல்ல தெரியல. எனக்கும் அதுக்கான பதில் தெரியல. சரி இருந்தாலும் வந்துட்டு ஒரு சாட்சியா இப்ப மேடம் சொன்னாங்க இல்லையா, உங்களுடைய மூச்சு கூட ஒரு சாட்சியா கவனிங்கன்னு சொல்லிட்டு. அப்படி நான் தியானத்தை வந்துட்டு ஒரு சாட்சியா தான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஓகே, எது தெரிஞ்சாலும் சரி. ஆனா எனக்கு சொல்லி கொடுத்தவங்க அப்படிதான் சொன்னாங்க. எது வந்தாலும் சரி அதை நீ கவனி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கவனிக்க ஆரம்பிச்சேன். அந்த நேரத்துல நிறைய வந்துட்டு கத்துக்கவும் ஆரம்பிச்சேன். எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நானு என்னுடைய ஹெல்த் வைஸ் இருக்கிற எதுல நான் கியூர் ஆனேன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். எனக்கு வந்துட்டு ஹெடேக், அதாவது தலைவலி இருந்தது. அந்த தலைவலி சின்ன வயசுல இருந்தே இருந்தது. எப்படி இருந்தது அப்படின்னா, அ எங்க போனாலும் டேப்லெட் நான் வந்ததுக்கு அப்புறமா போட்டுக்கிட்டே ஆகணும். அவ்வளோ தலைவலி. அந்த டேப்லெட் போடல அப்படின்னா, என்னால அந்த தலைவலி 1 நாள் ஆனாலும் சரி, 2 நாள் ஆனாலும் சரி, அதுல இருந்து என்னால வெளிய வர முடியாது. ஸோ நான் எனக்கு இது நல்லா பழகிட்டதால நான் என்ன பண்ணுவேன்னா, வெளிய போயிட்டு வந்தேன் அப்படின்னாலே டேப்லெட் போட்டுடுவேன். அன்னைக்கு நைட் படுக்கும்போது போட்டுட்டேன்னா, மறுநாள் காலையில நானு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு சகஜமாயிடுவேன். அப்படி இல்லன்னா அந்த தலைவலி எனக்கு இருந்துட்டே இருக்கும். அப்படி இருந்த தலைவலி, எங்கேயாவது ஏசில போணும், சினிமாவுக்கு போணும், மாலுக்கு போணும் அப்படின்னா, இங்கெல்லாம் போகும்போது கூட என்னால அத வந்துட்டு ஏத்துக்க முடியாது. திரும்ப அதே தலைவலி வந்துரும். அப்படி இருந்த தலைவலி, நான் தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடுச்சு. இது எனக்கு வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படின்னா, நான் வெளிய போயிட்டு வரும்போது அந்த டேப்லெட் அப்படிங்கிறது கிடையாது. இதுக்காக என்ன பண்ணேன்னா, டாக்டர் கிட்ட கொஞ்சம் லோ டோஸ் அதுல எனக்கு டேப்லெட் எழுதி குடுத்துருங்க. அத நான் எப்பயுமே வச்சுக்கிறேன். அத நான் எப்பயுமே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டு இருக்கிற அளவுக்கு அந்த தலைவலி எனக்கு இருந்தது. ஸோ எப்பயுமே அந்த பர்ஸ்ல இருக்கிறது அப்படிங்கிறது தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா என் பர்ஸ்ல அந்த டேப்லெட் அப்படிங்கிறதே இல்லாம போச்சு. எதையுமே நான் போட்டுக்க ஆரம்பிக்கல. ஆ அதுக்கப்புறமா ஒரு 3 இயர்ஸ் நான் வந்துட்டு டெய்லி டிராவல் பண்ணேன். எங்களுடைய பிசினஸ்க்காக நான் வந்துட்டு டெய்லி டிராவல் பண்ணேன். டெய்லியுமே காலையில போயிட்டு சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு அப்புறமா வீட்டுக்கு வருவேன். இந்த 3 இயர்ஸும் ஒரு நாள் கூட நான் அந்த டேப்லெட் போடல. இதுவரைக்கும் நான் எதுக்காகவும் டேப்லெட் போடல. ஃபீவரா இருந்தாலும் சரி, கோல்டா இருந்தாலும் சரி, அதுதான் நமக்கு இந்த கிளைமேட் சேஞ்சுக்காக எனக்கு வந்த மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா அதுவா தான் இருக்கும் வந்துட்டு. ஸோ அந்த நேரத்துல மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா, ஆட்டோமேட்டிக்கா திரும்ப தியானம் பண்ண ஆரம்பிச்சுருவேன். 1 ஹவர், 2 ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா
அதுக்கப்புறம் எதுக்காகவும் நான் டேப்லெட் அப்படிங்கிறத இது வரைக்கும் நான் போடலை. இந்த 20 இயர்ஸ்ல எந்த டேப்லெட்டுமே நான் யூஸ் பண்ணலை அப்படிங்கிறது தான் உண்மை. எவ்வளவு தலைவலி இருந்தாலும் எனக்கு தெரியும் அந்த தலைவலி எனக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுது அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரியும் அப்படிங்கிறதுக்காக திரும்ப தியானம் மட்டுமே நான் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ எதுக்காகவும் எந்த டென்ஷனும் இல்லை. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு கிடைச்ச ஹெல்த் வைஸ் அனுபவம். அதுக்கப்புறம் வந்துட்டு பீரியட்ஸ் ப்ராப்ளம். அதில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஸ்டொமக் பெயின் இருந்தது, வாமிட்டிங் ஆகிறது, இது எல்லாமே இருந்தது. இதுவும் எனக்கு ஆரம்ப நாட்கள்ல இருந்தே இருந்ததால அதுவும் எனக்கு கண்டினியூவா இருக்கும் எப்பயுமே வந்துட்டு. இது எனக்கு தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த ஸ்டொமக் பெயின் அப்படிங்கிறது சுத்தமா போயிடுச்சு. பெயினே கிடையாது இப்போ வரைக்கும். நான் நார்மலாவே இருப்பேன். அப்படி ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சது. இது 2 அனுபவங்கள் இல்லாம எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய அனுபவம். எங்க ஃபேமிலில நானும் எங்க ஹஸ்பண்டும் வந்துட்டு பேசுறது சண்டை போடுற மாதிரி இருக்கும். யாராவது கவனிச்சாங்கன்னா, என்னது இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு தோணும். அப்படிதான் அவ்வளவு சத்தமா பேசுவோம். அவரும் சத்தமா பேசுவார், நானும் சத்தமா பேசுவேன். அந்த சத்தம் எப்படி இருக்கும்னா, சண்டை போடுற மாதிரி தான் இருக்கும். அவருக்கும் கோவம் வந்துரும், எனக்கும் கோவம் வந்துரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் எங்க குடும்பத்துல இருந்தது. ஆனா தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா எனக்குள்ள அந்த அமைதி கிடைச்சது. அதே அமைதி எங்க வீட்லயும் இருந்தது. அவருக்குள்ளேயும் அது சேஞ்ச் பண்ணுச்சு வந்துட்டு. அவரும் இப்ப சத்தம் போட மாட்டாரு, சத்தமா பேச மாட்டாரு. நானும் பேச மாட்டேன். அப்படியே கோபம் வந்தா கூட ஜஸ்ட் ஒரு 2 வார்த்தைகள் மட்டும் தான் வருமே தவிர, அத தாண்டி ஒரு நிமிஷம் கூட அது நீடிக்காது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை எங்க ஃபேமிலிக்குள்ளார ஏற்படுத்துச்சு. அதுபோல தான் பசங்களும் கூட. சின்ன வயசுல இருந்தே பசங்க வந்துட்டு அதாவது 7th, 8th அப்படி அந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்தே என்னுடைய பசங்க 2 பேருமே மெடிடேஷன் பண்ணுவாங்க. அவங்க கூட இன்னை வரைக்கும் எந்த டேப்லெட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. எதுவுமே இல்லாம ஒன்லி மெடிடேஷன்ல குணப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கூட நல்லா தெரியும் அப்படிங்கிறதால பசங்க கூட யாரும் டேப்லெட் யூஸ் பண்றது கிடையாது. அந்த அளவுக்கு தியானம் எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கு. ஃபேமிலியில ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. எல்லாருக்குள்ளேயும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. எதுவா இருந்தாலும் சரி, கொஞ்ச நேரம் பேசுவோம். முடியல அப்படின்னா சைலண்ட் அந்த இடத்துல அமைதிய குடுக்குற அளவுக்கு கண்ட்ரோல் பண்ற ஒரு சக்திய எங்களுக்கு தியானம் மட்டும்தான் குடுத்துச்சு. நம்ம பேசிட்டே இருந்தா அந்த சண்டை பெருசாகும். ஆனா அங்க பேச்ச நிறுத்தணும் அப்படின்னா, நம்மள வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்க தெரியணும். அந்த எமோஷன்ஸ. அது எங்களுக்கு தியானத்தின் மூலமா நெறைய கிடைச்சது. இப்படி சின்ன சின்ன மாற்றங்கள் எங்க ஃபேமிலிய வந்துட்டு தியானம் வந்துட்டு முழுமையா தியானம் மட்டும்தான், தியானத்த தவிர வேற எதுவுமே கிடையாது அப்படின்ற அளவுக்கு எங்க ஃபேமிலிய இது மாத்துச்சு. அதுக்கப்புறமா பத்ரி சார பார்த்தது. பத்ரி சார பார்க்கும்போது, அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, எனக்கு அவர்கிட்ட பேசுறத விட, அவர் இருக்கிற இடத்துல இருந்தாலே எனக்கு போதும். அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அவ்வளவு ஒரு நல்ல வைப்ரேஷன நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ஆ எனக்கு கொஸ்டின் கேட்க தெரியாது சார் கிட்ட வந்துட்டு. ஆனா எல்லாரும் பேசிட்டு இருந்தா கவனிச்சுட்டு இருப்பேனே தவிர, அவர் மேல இருந்து அந்த கண்ண மட்டும் நான் எடுக்கவே மாட்டேன். அவரையே பார்த்துட்டு இருப்பேன். ஆனா, அங்கிருந்து வரும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்படி அவரு வந்துட்டு சமைச்சு, அவர் உணவு பரிமாறுறத நான் சாப்பிடுற அளவுக்கு அவ்வளோ ஒரு பாக்கியம். அதுக்கப்புறம் அவர் எங்க வீட்டுக்கு வந்தது. இது எல்லாமே எனக்கு வந்துட்டு என்ன வந்துட்டு அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போகறதுக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. ஒரு முறை சார பார்க்கும்போது சொன்னாரு, டிரான்ஸ்லேட் டு தமிழ் அப்படின்னாரு. அவர் தெலுங்குல சொன்ன விஷயத்த என்ன தமிழ்ல சொல்ல சொன்னார் வந்துட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு சொல்லிட்டு நான் அங்கருந்து வந்துட்டேன். அந்த ஸ்டேஜ்லயும் பேச வச்சாரு. அதுவும் பேசிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்னவோ எனக்கே தோணுச்சு, தெலுங்குல சாரோட புக் வந்துட்டு தியான ஜெகத் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தது. தியானாந்திர பிரதேஷ் அப்படின்னு அதுக்கு முன்ன வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த புத்தகத்த வந்துட்டு எனக்கு வந்துட்டு தெலுங்கு தெரியாது. பேச தெரியுமே தவிர படிக்க தெரியாது. சின்ன வயசுல எப்பயோ அம்மா கிட்ட கத்துக்கிட்டது ஒண்ணுதான். ஆனா அந்த தியான ஜெகத் புக்க படிக்கணுங்கிறதுக்காக திரும்ப அந்த தெலுங்க நான் படிக்க ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு பேஜா டெய்லி படிச்சுட்டு இருப்பேன். அப்படி படிச்ச அந்த புத்தகத்துல இருந்து ஒரு சின்ன கதைய டிரான்ஸ்லேட் பண்ணி அப்ப வந்துட்டு தியான தமிழகமா வந்துட்டு இருந்தது இங்க நமக்கு புக் வந்துட்டு. அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த ஆர்டிக்கிள அனுப்புனேன். அப்போ அவங்க பார்த்துட்டு ஓகே சொன்னாங்க. பத்ரி சார் கிட்ட பேசினது இதெல்லாம் கேட்டுட்டு, கண்டிப்பா உங்களுடைய ஒர்க் அதுல இருக்கு. நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிச்சேன். எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நெறைய ஞானம் அப்படிங்கிறது கிடைச்சது. என்ன பொறுத்தவரைக்கும் தியானத்துல ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒரு கடுகளவு தான். ஆனா அத தாண்டி கடல் அளவு இருக்கிறது ஞானம். அததான் நான் வந்துட்டு எல்லாருக்குமே சொல்றதும் கூட வந்துட்டு. கடல் அளவு ஞானம் இருக்கு. அந்த ஞானம் நமக்குள்ள வந்தாலே
போதும் நம்மளுக்குள்ள இருக்கிற இந்த அறியாமை எல்லாமே நீங்க ஆரம்பிச்சது அப்படின்னா நிறைய லைஃப் சேஞ்ச் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி எனக்கு தியானத்துல எந்த அனுபவங்கள்லாம் வந்ததோ, அதுக்கான எல்லா காரணத்தையும் நான் எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, நிறைய புக் ரீடிங் பண்ணதுக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தெரிஞ்சது, ஏன் அந்த காட்சிகள் எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு முறை வந்துட்டு நமக்கு எல்லாருக்குமே தியானத்துக்கு வந்தாலே ஒரு கொஸ்டின் இருக்கும். கடவுள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கடவுள் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆசை எனக்கும் சகஜமான ஒரு விஷயமா தான் இருந்தது. தியானத்துல உட்காரும்போது நான் கூட கடவுளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அதன்படி வந்துட்டு அதே கொஷினோட உட்காரும்போது ரமண மகரிஷி அவர்கள் தான் எனக்கு தெரிஞ்சாங்க. தெரியும்போது அவர்கிட்ட நான் கேட்டேன். எனக்கு கடவுளை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் கடவுளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் கூட என்ன வந்துட்டு எங்க கூட்டிட்டு போனாருன்னா, அங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். திருவண்ணாமலையில ஒரு மலை இருக்கு இல்லையா? அது முன்னாடி கூட்டிட்டு போயிட்டு நிறுத்துவாரு. பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னது எனக்கு கடவுளை காட்டுன்னு சொல்லிட்டு மலையை காட்டுறீங்களே அப்படின்னா, நீ வந்துட்டு எல்லா இடத்துலயும் இருக்கிற ஒருத்தரை ஒரு இடத்துல நீ தேடிட்டு இருக்கிறியே, அது எப்படி உனக்கு தெரியும்? எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்காரு. அத புரிஞ்சிக்காம நீ எனக்கு கடவுள காட்டுன்னா எத நான் காட்டுறது? அப்படின்னு சொன்னாரு. அப்ப எனக்கு புரிஞ்சது. கடவுள் அப்படிங்கிறவரு எல்லா இடத்துலயும் இருக்காரு இல்லையா? நம்ம சின்ன வயசுல இருந்து படிச்சது தான். ஆனா, அந்த நேரத்துல நமக்கு அது தெரியல. எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாரா? ஏதோ ஒரு ரூபத்துல அவர் இருப்பாரா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறுகிய மனப்பான்மையோட நம்ம தேடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சது. அப்போ அந்த தெளிவு அப்படிங்கிறது கிடைச்சது. நாம எவ்வளவு படிச்ச ஞானமா இருந்தாலும், அது தியானத்தின் மூலமா நமக்கு தெரியும் போது, நமக்குள்ள அந்த அனுபவம் ஆகும்போது, அந்த ஞானம் மிகப்பெரியதா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நிமிஷத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நான் கடவுளை எங்கேயுமே தேடல. ஆனா எனக்கு முன்னாடி இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளயும் அந்த நான் கடவுளை பார்க்கிறேன். ஒவ்வொருத்தருமே வந்துட்டு மிகப்பெரிய ஆன்மாக்கள். நான் எப்படி இந்த பூமிக்கு வந்தனோ, அப்படி வந்துட்டு அனுபவங்களுக்காக மட்டும்தான் எல்லாருமே இங்க வந்திருக்காங்க. நான் பேசுறேன், நான் பார்க்கிறேன் எல்லா நபருமே எனக்காக என் கூட வந்தவங்க அப்படிங்கிறத, அந்த ஒன்னஸ் அப்படிங்கிறத வந்துட்டு நான் அவ்வளோ அழகா புரிஞ்சுக்கிட்டேன். இங்க யாருக்குள்ளயும் எந்த வேறுபாடும் கிடையாது. எல்லாருமே கடவுளின் வடிவம் தான். எல்லாருக்குள்ளயும் அந்த கடவுள், அந்த ஆற்றல் அப்படிங்கிறது பரிபூரணமா இருக்கு. அது வந்துட்டு அவங்கவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அறியாமை மட்டும்தான் அங்க டிஃபரன்ஸா இருக்கே தவிர, வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் அன்னைக்கு சொன்ன ஒரு வார்த்தையில நான் புரிஞ்சுட்டு, இன்னை வரைக்கும் அந்த கடவுள நான் எங்கேயுமே தேடல. நான் படிக்கிற புத்தகத்துல பார்க்கிறேன், நான் பார்க்கிற நபர்கள் கிட்ட பார்க்கிறேன். அந்த அளவுக்கு கடவுள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தெளிவு எனக்கு தியானத்தின் மூலமா கிடைச்சது. அதுக்கப்புறமா எங்க வீட்ல நடந்த ஆ சில உறவுகள் வந்துட்டு நமக்கு வந்துட்டு பிரச்சனைகள குடுக்கும். அந்த பிரச்சனைகள குடுக்கும்போது, என்னுடைய எல்லா கேள்வியுமே வந்துட்டு என்னுடைய தியானத்துல தான் இருக்கும். ஏன்னா, எனக்கு மாஸ்டர்ஸ் கிட்ட கேட்கவோ, பேசவோ தெரியாது. அதுக்காக என்னுடைய கேள்விய நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்குள்ள தான் கேட்க ஆரம்பிப்பேன். அந்த கேள்விய ஒரு முறை கேட்கும்போது, ஆ ஒருத்தர் என்னுடைய நாத்தனார் இருந்தாங்க. அவங்க வீட்லயே இருந்தாங்க. அவங்க வந்துட்டு கொஞ்சம் மென்டலி வந்துட்டு கம்மியா இருந்ததால, அவங்க கிட்ட எனக்கும் அவங்களுக்கும் நெறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த நேரத்துல எப்படி தோணும் அப்டின்னா, ஏன் இவங்களுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை இருக்கு? ஏன் நான் இவங்கள திட்டக்கூடாதே! நான் திட்டிட்டு இருக்கிறேனே! அப்டின்னு சொல்லிட்டு அவ்ளோ கோவம் வரும். அவ்வளவு எரிச்சல் இருக்கும் அவங்கள பார்த்தா வந்துட்டு. அப்ப திரும்ப என்னுடைய கொஸ்டின் தியானத்திலே இருக்கும்போது, முற்பிறவிகள் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. என்னால வந்துட்டு அவங்களுக்கும் எனக்கு என்ன கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. இது எனக்கு ஆச்சரியத்த குடுத்தது. ஓ! இந்த அளவுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு. புத்தர் எப்படி வந்துட்டு இந்த பிறவியின் துக்கத்திற்கு காரணம் முற்பிறவிகள்ல இருக்கு அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரோ, அது மாதிரி நான் வந்துட்டு என்னுடைய விஷயங்கள் எல்லாத்துக்குமே நான் வந்துட்டு உள்ளுக்குள்ள தேடும்போது முற்பிறவிகள் பற்றிய விஷயங்கள் தெரிஞ்சது. அதேபோல இறப்புக்கு அப்புறமா வந்துட்டு இன்னும் ஒரு லைஃப் இருக்கு. அதாவது நாம இந்த பாடி, மைண்ட் மட்டும் கிடையாது. சோல் அப்படிங்கிற அந்த ஸ்டேட் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சது. இறப்புக்கு அப்புறம் என்ன நடக்குது? அவங்க எப்படி போறாங்க? நாம வந்துட்டு தியானத்துல இருக்கும்போது நம்ம பாடி எப்படி ரிலீஸ் ஆகுது? இந்த பாடி ரிலீஸ் ஆகும்போது ஆஸ்ட்ரல் பாடி நம்மளுக்கு ரிலீஸ் ஆகும்போது நமக்குள்ள எவ்வளவு பயங்கள் வருது. இது எல்லாமே அனுபவபூர்வமா நான் தெரிஞ்சுக்க நான் படிக்குது, நான் எழுதுனது இது எல்லாமே வந்துட்டு எனக்கு நிறைய விஷயங்கள கத்துக் கொடுத்தது. ஒன்லி மெடிடேஷன் மட்டும்தான். நான் எந்த குருமார்கள் கிட்டயும் நான் போனது கிடையாது. எந்த கிளாஸஸ் கூட நான் கேட்டது கிடையாது. எனக்கு சக்ராஸ் பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா நான் தியானத்துல உட்கார்ந்து தியானம் செய்ய எனக்குள்ள வந்துட்டு படிப்படியா அந்த ஆற்றல் உயரும்போது
ஏதோ ஒண்ணு எனக்குள்ள நடக்குது அப்படிங்கிறது புரிஞ்சது. அது வரைக்கும் எனக்கு சக்ராஸ் பத்தி எந்த விஷயமும் எனக்கு தெரியாது. அது மெதுவா அந்த எனர்ஜி வந்துட்டு முதுகு தண்டுல கீழ இருந்து மேல ஏறுது அப்படிங்கறத மட்டும் என்னால புரிஞ்சிக்க முடிஞ்சதே தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியல. ஆனா கொஞ்ச நாட்கள் கழிச்சு திரும்ப நான் எழுதும்போது புத்தகங்கள் படிக்கும் போதே எனக்கு அப்பதான் அந்த சக்ராஸ் அப்படின்னா என்ன, அதனுடைய பெயர்கள் என்ன அப்படிங்கிறது கூட எனக்கு தெரிஞ்சது. அப்ப எனக்கு புரிஞ்சது என்னுடைய ஆற்றல் தான் அப்படி ஏறி இருக்கு. அதுதான் சக்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்க வந்துட்டு எனக்கு எந்த ஞானமும் இல்லனாலும், அத பத்தி எந்த நாலேட்ஜ் எனக்கு தெரியலனாலும், தியானத்த நாம செய்யும்போது, அதுவே தன்னை வந்துட்டு சரி செய்து கொள்ளும். இந்த உடல் வந்துட்டு எப்படி ஆரோக்கியமா இருக்கணுமோ, எப்படி எந்த இப்போ மேடம் சொன்ன மாதிரி எல்லா நாடி மண்டலமும் தானாவே சுத்தமாகும். எந்த சக்கராஸ் தியானமும் நமக்கு தேவையில்லை இங்க வந்துட்டு. அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு புரிஞ்சது. ஒன்லி நம்மளுடைய ஆனாபானசதி. நம்ம சுவாசத்தின் மூலமா நமக்குள்ள நம்ம டிராவல் பண்ணாலே போதும். இந்த உலகத்துல இந்த அதாவது இந்த பூமியை தாண்டி இன்னும் எத்தனை விஷயங்கள் இருக்கோ, அது எல்லாத்தையுமே நாம இங்கிருந்தே பார்க்க முடியும். இங்கிருந்தே தெரிஞ்சுக்க முடியும். நம்ம கூட மாஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க கைட் பண்ணுவாங்க. இப்படி நான் படிச்ச எல்லா விஷயங்களையுமே நான் படிக்கிறதுக்கு முன்னாடியே தியானத்துல ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் அது எல்லாமே எனக்கு புரிஞ்சது. அந்த அளவுக்கு தியானம் அப்படிங்கிறது டைரக்டாவே நமக்கு ஞானத்தை கொடுக்குது. நம்ம ஃபேமிலிய வந்துட்டு அவ்வளவு சந்தோஷமா வச்சுக்கும். நிறைய சந்தோஷம். நான் யார் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி. எனக்கு ஏன் இந்த பிரச்சனைகள் நடக்குது? எனக்கு மட்டும் ஏன் நடக்குது? எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. எனக்கு மட்டும் ஏன் நடக்குது? அப்படிங்கிற கேள்விகளுக்கு எல்லாமே எத்தனை புத்தகங்கள படிச்சா கூட அது எல்லாமே புத்தக அறிவா இருக்கும் நமக்கு வந்துட்டு. ஆனா இன்னரா நாம தியானம் எந்த அளவுக்கு செய்யறோமோ, அந்த அளவுக்கு நமக்குள்ள நாம போக 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 எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். குருமார்கள் தெரிஞ்சாங்க. நான் வந்து மேடம் சொன்ன மாதிரி பகவத்கீதை டிரான்ஸ்லேஷன் புக் என்கிட்ட வரும்போது எனக்கே கேள்வி. எனக்கு பகவத்கீதையே படிக்க தெரியாது. நான் எப்படி இத வந்துட்டு டிரான்ஸ்லேஷன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள கேள்வி. எப்பயும் மாதிரி எனக்கு வந்துட்டு தியானத்துல தான் அந்த கேள்வி எல்லாம் கேட்பேன். யாரையும் கேட்க மாட்டேன். ஏன்னா குடுத்தது சார் அப்படிங்கிறதால அவர்கிட்ட போயிட்டு நான் எப்படி சார் பண்ண முடியும் அப்படின்னு கேட்க முடியாது இல்லையா? சோ நான் எப்படி அத எழுத முடியும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரியல வந்துட்டு. நான் போயிட்டு எப்படி எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தியானத்திலேயே அதே கேள்வி. என்னுடைய முற்பிறவிய ஒரு காட்சிய நான் பார்க்கும்போது, ஓகே எனக்கு அது செய்யக்கூடிய தகுதி இருக்கு. வேதவியாசர் காலத்திலேயே வந்துட்டு அவர் அந்த பகவத்கீதையை எழுதும்போது அவர் எழுதி வச்ச அந்த ஏடுகள வந்துட்டு எடுத்து வைக்கிற ஒரு சிஷ்யரா நான் அவங்க கிட்ட இருந்திருக்கேன். இதான் என்னுடைய தியானத்துல நான் பார்க்கும்போது எனக்கு தைரியம் வந்தது. ஓகே என்னால எழுத முடியும். ஏன்னா, அதுக்கும் எனக்கு அந்த கனெக்டிவிட்டி இருக்கு. அப்படிங்கிறத நான் புரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறமா தைரியமா எழுத ஆரம்பிச்சேன். அது அப்படி எழுதுனது தான் பகவத்கீதை. அந்த பகவத்கீதைய கூட வந்துட்டு லாக்டவுன் பீரியட் அப்படிங்கிறதால பத்ரி சார பெங்களூர்ல மீட் பண்ணணும்னு போயிருந்தோம். அப்ப அது வரைக்கும் எவ்வளவு எழுதியிருந்தனோ, அத மட்டும் பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்துட்டு போய் குடுத்தேன் சார் கிட்ட. சார் இது எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பார்த்துட்டு எல்லாருக்கும் நான் வந்துட்டு ஸ்வீட்டும் எடுத்துட்டு போயிருந்தேன். பகவத்கீதை அந்த புத்தகத்தையும் எடுத்துட்டு போயிருந்தேன் வந்துட்டு. சார் வந்துட்டு எனக்கு அது வேண்டாம், இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி இப்படி வச்சுட்டு அந்த அ இடம் மொத்தம் சுத்தி வந்தாரு. எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எனக்கு புரிஞ்சது அந்த ஞானம் அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட். அதுக்கு சார் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் குடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அது பெரிய விஷயமாவே தெரியல. எனக்கு தெரியல அதனுடைய இம்பார்ட்டன்ட் தெரியல. ஆனா அவர் செய்யும்போது எனக்கு தெரிஞ்சது, அது எவ்வளவு பெரிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு. அத செய்யற அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டாரு. அந்த புத்தகத்துக்கு அவர் குடுத்த மதிப்பு அது வந்துட்டு, அவ்வளவு ஞானம் அதுக்குள்ள அவர் வச்சிருக்காரு பகவத்கீதையில. கொஞ்சம் ஸ்லோகங்கள் தான் குடுத்திருப்பாரு. ஆனா அதுக்குள்ள மொத்த ஞானத்தையுமே அவர் குடுத்திருக்காரு. இன்னை வரைக்கும் அத வந்துட்டு நம்ம எந்த நேரத்துல எடுத்து படிச்சாலும் போதும் நமக்கு வந்துட்டு அவ்வளவு ஞானம் அதுல இருக்கும். அதுக்கப்புறமா யோக பரம்பரா. அத டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது ஒரு ஆன்மா வந்துட்டு இந்த பூமிக்கு வர்ற ஆரம்பத்துல இருந்து கடைசியா முக்தி அப்படிங்கிறது எந்த இடத்துல கிடைக்குது, அதாவது விடுதலை அப்படிங்கிறது எங்க கிடைக்குது அப்படிங்கிறத வரைக்கும் எந்தெந்த ஸ்டேஜஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையா கொடுத்திருப்பாரு அந்த புத்தகத்துல பத்ரி சார் வந்துட்டு. அதை எழுதும்போது அவ்வளவு தெளிவு எனக்கு கிடைச்சது. இவ்வளவு இருக்கா நமக்குள்ள. நாம என்னடான்னா ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கும்.
இந்த பிறவியே எனக்கு போதும், இதுக்கு அடுத்து எந்த ஜென்மமும் வேணாம், இனிமே அதுவும் மனுஷ ஜென்மம் எடுக்கவே கூடாது, அதுலயும் பெண்களுக்கு வந்துட்டு இன்னும் அதிகம், இந்த பொண்ணா மட்டும் பிறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லா கேள்விகளுக்கும் அந்த யோக பரம்பரையில வந்துட்டு அவ்வளவு நாலேஜ் கொடுத்திருந்தார் சார் வந்துட்டு. ஆனா அப்ப எனக்கு தெரிஞ்சது இது கிடையாது நம்மளுடைய கடைசி பிறவி, இன்னமும் இருக்கு, அந்த பிறவிகள்ல கூட நான் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கு, முழுமையா எப்போ நான் வந்துட்டு எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிக்கிறனோ அப்பதான் அது பரிபூரணமாகும் அப்படிங்கிற அந்த நாலேஜ் எனக்கு அந்த புத்தகத்தின் மூலமா கிடைச்சது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்துட்டு எழுதும் போதே உணர்ந்து எழுத ஆரம்பிச்சேன். எப்ப நான் உணர்ந்து எழுத ஆரம்பிச்சேனோ அது ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய பாடியை வந்துட்டு சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சது. என்னுடைய மைண்ட் சேஞ்ச் ஆச்சு, என்னுடைய பாடி வந்துட்டு ஆரோக்கியமா இருக்கும், எந்த நேரத்திலயுமே வந்துட்டு எனக்கு எந்த ப்ராப்ளமும் வந்தது கிடையாது. அப்படியே ஏதாவது வந்தா கூட வந்துட்டு என்னுடைய மெடிடேஷன் மட்டும்தான் எனக்கு மருந்து, மாத்திரை எல்லாமே. 1 மணி நேரம் 2 மணி நேரம் நிறைய தியானம் பண்ணுவேன். ஆரம்ப நாட்கள்ல வந்துட்டு எனக்கே நான் சேலஞ்ச் வச்சுப்பேன். எப்படின்னா 41 டேஸ் 1 ஹவர், 41 டேஸ் 2 ஹவர், 3 ஹவர்ஸ் இப்படி வந்துட்டு நான் சேலஞ்ச் வச்சுப்பேன். ஒரு முறை வந்துட்டு 41 டேஸ் மௌனம் இருக்க நினைச்சேன். அது எப்படி இருந்தேன்னா காலையில 9 to நைட் வந்துட்டு 9:30க்கு பிஎம்சில வந்துட்டு நான் ஒரு கிளாஸ் கொடுத்துட்டு இருந்தேன். அந்த 41 டேஸும் வந்துட்டு 9:30க்கு தான் நான் பேசுவேன். இந்த 12 ஹவர்ஸ் வந்துட்டு நான் மௌனத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணி வச்சிருந்தேன். அப்போ வந்துட்டு எப்படி இருந்ததுன்னா என்னுடைய பாடி வந்துட்டு பக்கத்துல யாராவது வந்தாங்கன்னா எனக்கு ஹை ஃபீவர்னு சொல்லணும். அப்படி இருந்தது அந்த 41 டேஸுமே வந்துட்டு. அவ்வளவு எனர்ஜியை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த மௌனம் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கிற எல்லாத்தையுமே எல்லா அழுக்குகளையுமே சுத்தம் செய்யக்கூடியது. அதுக்காக தான் அந்த மௌனத்தை நமக்கு அவ்வளவு இம்பார்ட்டண்டா சொல்றாங்க. உங்களுக்குள்ள தியானத்துக்குள்ள நீங்க போகணும் அப்படின்னா வெளியே நீங்க வந்துட்டு மௌனமா இருந்தாதான் உங்களுடைய எண்ணங்களை நீங்க ரிசீவ் பண்ணிக்க முடியும். நமக்குள்ள இருக்கிறது எண்ணமா இல்ல தேவையில்லாத நம்மளுடைய மன விவாதங்களா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெளி உலகத்துல நிறைய மௌனம் இருக்கணும். ஸோ அந்த 41 டேஸ் மௌனம் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு அவ்வளவு சேஞ்சஸ் கொடுத்தது, அவ்வளவு எனர்ஜியை நான் ஃபீல் பண்ணேன். எனக்குள்ள நான் போகிறத இன்னும் எனக்கு அதுக்கு அடுத்தடுத்த நிலைகளை எனக்கு கொடுத்தது. இப்படி தியானம் வந்துட்டு எப்பயுமே என்னுடைய லைஃப்ல வந்துட்டு அது ஒண்ணுதான் இருக்கு, மற்றது எல்லாமே அது கூட வந்த விஷயங்கள் தான். தியானம் மட்டுமே என்னுடைய லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இருக்கிறேன், இதுக்கு மேலேயும் இருப்பேன். தேங்க்யூ மேம்.